ஸ்ரீமடம் உலகின் ஒரே விஸ்வரூப விஷ்ணு மாயா சாத்தன் மடம். ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி சுவாமிகள் அழைக்கிறார். ஸ்ரீமடம் வாங்க, சந்தோஷமா போங்க. ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வினோத் சுப்ரமணி. இன்றைய நல்லகாலம் நிகழ்ச்சியில் 2026 நடக்கக்கூடிய சனி பயிற்சி பலன்களை தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த சனி பயிற்சி வாக்கிய கணிதம் அடிப்படையில் நடக்கக்கூடிய சனி பயிற்சி. ஸோ அதனால 2026 இந்த சனி பயிற்சி பலன்களை பார்க்கறதுக்காக வாக்கிய கணித ஜோதிடர் மதுரையை சார்ந்த திரு வரதராஜ பெருமாள் நம்ம கூட இருக்காரு. வணக்கம்ண்ணா. வணக்கம் தம்பி. நம்ம இன்னைக்கு உங்களை சந்திச்சது மிக்க மகிழ்ச்சி. அது மட்டும் இல்லாமல் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் உலகெங்கிலும் வாழக்கூடிய நம்ம ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்களை சந்திச்சதில் மிக்க மகிழ்ச்சி. நம்மளுடைய நேயர்கள் எனக்கு தொடர்ந்து பெரிய ஆதரவு கொடுத்துட்ருக்காங்க. அவங்களுக்கு மகிழ்ச்சியோட கூடிய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஓகே, ரொம்ப சந்தோஷம்ண்ணா. இப்போ இந்த நடக்கக்கூடிய 2026 வரக்கூடிய இந்த சனி பயிற்சி இருக்குல்ல, இந்த வாக்கிய கணிதம் அடிப்படையிலான சனி பயிற்சி, ஸோ எந்த மாதிரியான மாற்றங்களை நிகழ்த்த போகுது? நான் எதனால் கேட்குறேன்னா, நீங்கள் பொதுவாக பார்த்துருப்பீங்க சோஷியல் மீடியாவில் நிறையா இது நடக்க போகுது, பிரளயம் நடக்க போகுது, அந்த மாதிரினா நிறைய விஷயம்லாம் சொல்லுவாங்க 2026 ஆரம்பித்த உடனே. ஸோ பர்டிகுலராக இப்போ குரு பயிற்சியும் வரப்போகுது, இப்போ சனி பயிற்சி வேறு வாக்கிய கணிதம் அடிப்படையில் வரப்போகுது. ஸோ இதனால் எந்த மாதிரியான மாற்றங்கள் இருக்கும்? ஸோ அடுத்து தொடர்ந்து எல்லா ஒரு ராசிக்கும் சொல்லுங்கண்ணா. ஆமாம், கண்டிப்பாக. அதாவது நம்ம சனியுடைய பயிற்சி நிலை அப்படின்றது என்னன்னு பார்க்கணும். முதல் சனி இப்போ எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கும்ப ராசியில் இருந்துகிட்டு இருக்காரு. கும்ப ராசியிலேருந்து மார்ச் 6ஆம் தேதி அவர் வந்து மீன ராசிக்கு போகிறாரு. அது மீன ராசி அப்படின்றது வந்து காலபுருஷ தத்துவத்தில் 12வது ராசி. அது குருபவனோட வீடு, சுபகரமான முழு சுபரான வியாழனுடைய வீடு தான் அந்த மீன ராசி, நீர் ராசி. அதுக்கு நிறைய காரத்துவங்கள் உண்டு. அந்த நீர் ராசிக்கு, குருவுடைய ராசிக்கு சனி பகவான் வர்றார் இல்லையா, இது வந்து அவருடைய ஒரு சுற்றம் முடிச்சு 30 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த மீன ராசிக்கு வர்றார். இதே ஒரு சிறப்பு தான். ஸோ அந்த வகையில் வந்து சனி பகவான் இனி வரக்கூடிய காலங்களில் மேஷம் முதல் மீனம் வரையான 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படியான பலன்களை கொடுக்க போகிறார் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் சனி பகவானை பார்த்து யாரும் முதல் பயப்படாதீங்க. அவர் மேலே ஒரு கெட்ட பிம்பத்தை எல்லாரும் பதிய வச்சுருக்காங்க. சனியா அசுபர் அப்படின்னு நான் வீட்டிலேயே நிறைய பேர் நம்ம வீட்டில் இருக்கவங்களே வந்து திட்டுறதுக்கு கூட சனி பகவான் பெற சொல்லி அவனை எல்லாம் திட்டுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து ஒரு கெட்ட அபிப்பிராயத்தை பதிவு வச்சுருக்குமே தவிர்த்து எல்லா கிரகங்களுமே நல்ல கிரகங்கள் தான். சொல்லப்போனால் அவங்க இருக்கிற இடத்த பொறுத்து தான் நல்லவங்க நல்லவங்களாக இருக்கிறதும், கெட்டவங்க நல்லவங்க மாறுறதுமா இருக்குது. ஸோ அந்த வகையில் சனியை பற்றி யாரும் பயப்படாதீங்க. சனியால் நல்ல யோக பலன்கள் இந்த பயிற்சிக்கு அப்புறம் வந்து எல்லாத்துக்குமே இருக்குது அப்படின்றத நான் வந்து சொல்லிக்கிறேன். சரிங்கண்ணா. ஓகே, தொடர்ந்து நம்ம வந்து ஒரு ராசிகளுக்குமான பலன்களை பார்க்கலாம்ண்ணா. கண்டிப்பாக கண்டிப்பாக. ஆனால் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த 2026 வாக்கிய கணிதம் அடிப்படையில் நடக்க போகிற சனி பயிற்சியால் என்னென்ன மாற்றங்கள் நடக்க போகுது அவங்களுடைய வாழ்க்கையில்? சனி வந்து துலா ராசிக்கு உற்ற நண்பர். சனி பகவான் இதனால் வரைக்கும் யோகஸ்தானமான 5ஆம் இடத்துல இருக்கார், 6ஆம் இடத்துல மறைய போகிறார். யோகஸ்தானத்தில் இருக்கிறத காட்டிலும் அற்புதமான யோகங்களை சனி எங்கே இருக்கும்போது கொடுப்பாருன்னா 3, 6, 11 உபஜய ராசிகள் இருக்கும்போது கொடுப்பார். ஸோ துலா ராசிக்கு நண்பனான நீதிமான் கர்மகாரன் சொல்லக்கூடிய சனி பகவான் இனிமேல் உங்களுக்கு 6ஆம் இடத்துலேருந்து யோக பலன்களை கொடுக்க போகிறார். 2 ஆண்டுகளுக்கு 6ஆம் இடத்து சனி சிறப்பான யோக பலனை செய்வார். அதாவது 6ஆம் இடம் அப்படின்னா உங்களை எதிர்த்தவங்கலாம் தன்னோட தோல்வியை ஒத்துக்கிட்டு உங்கள் காலில் விழக்கூடிய காலம்னு வச்சுக்கோங்களேன். 6ஆம் இடத்துல சனி இருக்கான் அப்படின்னா அவனை அடிச்சுக்க ஆள் இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா இவங்க பக்கம் நியாயம் இருக்கும். சனி வந்து நீதிமான், தான் மேலே தப்புன்னு தான் தான் தப்புன்னு ஒத்துப்பாங்க. இங்கே வந்து அப்படி நியாயத்தின் பக்கம் நிற்கக்கூடிய இந்த துலா ராசிக்காரர்கள் இயல்பாகவே துலா ராசியில் தான் சனியை உச்ச பலம் பெறக்கூடிய இடம் அதுதான். ஸோ அப்படிப்பட்ட இயற்கையாகவே வந்து ஒரு நேர்மையும் நியாயத்தையும் கடைபிடிச்சு வாழக்கூடிய இந்த துலா ராசிக்காரர்களுக்கு இப்போ சனி நீதிமானாக வந்து அவர் மீனராசிக்கு 6ஆம் இடத்துக்கு போகும்போது 6ஆம் இடம் ருணரோக சத்ருசம், நோய், எதிரி, கடன், இது எல்லாத்தையும் தகர்த்து இதில் வரக்கூடிய பிரச்சனைகள்லாம் உடச்சி துலா ராசிக்காரர்களை வெற்றியாளராக மாற்ற போகிறாருன்றதான் சனி பயிற்சியில் நடக்கக்கூடிய ஒரு சிறப்பு விஷயமா நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஓகே, எதிரிகளும் பயந்தோட போகிறாங்க. கண்டிப்பாக உச்சக்கட்ட வெற்றிகளும் கிடைக்குமா? எதிரி ஓட போகிறான், கடன் தீரப்போகுது. ஏன்னா எதிரி கடன் எல்லாத்தையும் குறிக்கிறது 6ஆம் இடம் தான். அங்கே இவங்களுக்கு யோகத்தை செய்யக்கூடிய சனி அமரும்போது வந்து ருணரோக சத்ருஸ்தானம் சொல்லுவோம். நோய், எதிரி, கடன் எல்லாமே தீரப்போகுது துலா ராசிக்கு. ஓகே ஓகே. இப்போ இவங்களுக்கு இல்லற வாழ்க்கை, குடும்பம் சார்ந்த விஷயங்கள்லாம் எந்த மாதிரி இருக்கும் சார்? ஆமாம், துலா ராசிக்காரர்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்ஜஸ்ட்மெண்ட்டான டைப் உள்ளவங்க, அது குணம் உள்ளவங்க தான். பெருசாக வந்து யார்ட்டையும் முரண்பட மாட்டாங்க. ஏன்னா அந்த ராசியோட நாதன் வந்து சுக்கிரன் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஆள். எதுவும் ஈஸியாக கடந்து வரக்கூடிய ஒரு தன்மைகள் அந்த ராசிக்கு உண்டு. இங்கே சனியோட நிலை சிறப்பாக இருக்கிறதுனால இவங்களுக்கான பொருளாதாரம் நல்லபடியாக முன்னேற்றத்தை கொடுக்கும். பொருளாதாரம், குடும்ப அமைப்புகள், இதில் அதாவது இந்த துளாராசிக்காரர்களுக்கு அடுத்ததாக வரக்கூடிய குருவுடைய பேச்சையும் வந்து பார்த்திங்கன்னா இவங்க குடும்பஸ்தானத்துக்கு பார்வையை கொடுக்க போகுது. துளாராசிக்கு குருவுடைய பார்வை வந்து குடும்பஸ்தானத்துக்கு கிடைக்கும் போது குடும்பத்தில் ஒற்றுமையும் ஏற்படும்.
அது மட்டும் இல்லாமல் சனியுடைய 10ஆம் பார்வை வந்து இவங்களுடைய 3ஆம் இடத்துக்கு கிடைக்க போகுது. சனியுடைய பார்வை இவங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய சனி தான். 6ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்தை பார்ப்பாங்க. அப்படின்ற போது ரெகுலரான ஒரு நிறைய பயணங்கள் இருக்கும். இனி வர காலங்களில் துலா ராசிக்காரர்களுக்கு பயணங்கள் இருக்கும். பயணங்கள் நிறையா இருந்தாலே வீட்டில் இருக்க நேரம் குறையும். வீட்டில் இருக்க நேரம் குறைஞ்சாலே சண்டை சச்சரவுகள் குறையும். அதனால் தொழிலில் கவனம் ஆணோ பெண்ணோ தொழிலில் கவனம் செலுத்துங்க. உங்கள் வேலையில் கவனத்தை வைங்க. வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். ஓகேண்ணா. இவங்களுக்கு கூடுதலாக வந்து ஒரு தெய்வ வழிபாடை சொன்னீங்கன்னா இன்னும் பயனுள்ளதாக இருக்கும். கண்டிப்பாக. துலா ராசிக்காரர்கள் எப்போவுமே வந்து மகாவிஷ்ணு வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. அதாவது இந்த கோயிலில் அந்த கோயிலும் இல்லை, பெருமாள் கோயிலில் எந்த கோயிலையும் போயிட்டு வாரம் ஒரு முறை நீங்கள் இருக்க ஊர்லேயே இருக்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வர்றது உங்களுடைய ஊழ் வினைகள் தீர்க்கும், கர்ம வினைகள் தீரும். கர்ம வினைகள் தீர்ந்துச்சுனாலே நம்ம வந்து பரிசுத்தமாயிட்டோம்னா நமக்கு நல்லது தான் நடக்கும். ஸோ நம்ம நெய் தீபம் ஏற்றி பெருமாள் கோயிலில் வழிபடுறது சனிக்கிழமைகளில் கர்மகாரனான சனியுடைய நாளில் போய் நம்ம வழிபடுறது நம்மளுடைய ஊழ்வினை கர்மா, அதாவது பூர்வ ஜென்மத்தில் பண்ண நம்ம நல்லது கெட்டது அந்த எல்லா கர்மா கெட்ட கர்மா எல்லாத்தையும் போக வச்சு நமக்கு வந்து புது வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் இப்போ இவங்க வந்து எந்த சனி காலகட்டத்தில் இருக்காங்க? இப்போ இவங்க அதான் சொன்னேன், 6ஆம் இடத்து சனி வந்து கனியை போல இனிக்கக்கூடிய ஒரு விஷயங்களை தான் வாழ்க்கையில் கொடுக்கும். 6ஆம் இடத்து சனி. ஆமாம். ஆனால் இவங்களுக்கு இதை தாண்டி இந்த தொழில் அமைப்பு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குல்ல, வேலை, பிஸ்னஸ் இது பண்ணுறவங்களுக்குலாம் எந்த மாதிரி சூப்பராக மேற்கொள்ளலாம்? தொழில் அட்டகாசமாக நிலைக்கு அடைய போகிறாங்க. 6ஆம் இடம் அப்படின்ட்டு சனி இருக்கக்கூடிய இந்த 6ஆம் இடம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட சேவை ஸ்தானம்னு சொல்லலாம். இந்த சேவை ஸ்தானத்தில் போய் சனி அமரும் போது இவங்க வந்து பொதுவாகவே துலா ராசிக்காரவங்க அடுத்தவங்களுக்கு உழைக்கணும், ஒரு நேர்மையாக உண்மையாக இருக்கணும், நம்ம சர்வீஸ் மூலியமாக அடுத்தவங்க சந்தோஷம் நமக்குன்னு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை சரியாக செய்யணுன்ற எண்ணம் உள்ளவங்க இல்லையா. ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு அந்த 6ஆம் இடத்து சனி கடுமையாக உழைக்க போகிறாங்க நம்ம துலா ராசிக்காரர்கள். அது மட்டும் இல்லாமல் அந்த 6ஆம் இடத்துக்குரிய குரு கடகராசிக்கு உச்சத்துக்கு வரப்போகிறாரு 12 வருஷத்துக்கு பின்னாடி. அங்கே கடகராசின்றது துலா ராசிக்கு தொழில் ஸ்தானத்தில் ஒரு சுபகிரகம் அமர்ந்து 6ஆம் இடத்து தொடர்போடு இருக்க போகிறாரு அப்படின்னும் போது வந்து இவருடைய செய்யக்கூடிய செயல்களாலையும் சேவைகள்னாலையும் மிகப்பெரிய பொருளாதார முன்னேற்றத்தை அடைய போகிறாங்க. வெளிநாட்டு யோகங்களும் பெருசாக இருக்குது. ஏன்னா இந்த 12 ஆண்டுகளுக்கு பிறகு குரு வந்து அமரக்கூடிய கடகராசியும் 30 ஆண்டுகளுக்கு பிறகு சனி அமர்ந்திருக்கக்கூடிய மீன ராசியும் நீர் ராசி. ஸோ நீர் கிரக தொடர்பு, நீர் நிலை ஸ்தானங்கள் தொடர்பு வரதுனால கண்டிப்பான முறையில் எம்என்சி கம்பெனியில் வேலை பார்க்குறது, இல்லை வெளிநாட்டுக்கே போய் வேலை பார்க்குறது, வெளிநாட்டில் போய் சொந்த தொழில் பண்ணுறது, தொழில் நிலையத்தை அதாவது ஒரு இண்டஸ்ட்ரி ரன் பண்ணி சனி குரு சேர்க்கை வந்து ஒரு தொழில் அதிபர்களை குறிக்கும், ஒரு தயாரிப்பு நிறுவனங்களை ஆரம்பிக்கக்கூடிய பண்புகளை கொடுக்கும். ஸோ அந்த வகையில் ஒரு பெரிய நிறுவனத்தை துவங்கக்கூடிய அமைப்புகள் இதெல்லாமே வந்து துலா ராசிக்காரர்களுக்கு உண்டு. இந்த வருஷத்தில் குருவுடைய அருளாலையும் உண்டு, சனியோட அருளால் கண்டிப்பான முறையில் உண்டு. நான் ரொம்பவே சிறப்பாக இருந்தது, எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். ஆனால் நான் இதை தாண்டி இப்போ 2026 இப்போ வாக்கியப்படி வர இந்த சனி பெயர்ச்சி ஏற்கனவே போன வருடமே வந்து 2025 வந்து நிறைய கான்ட்ரவர்சி ஆச்சு. இப்போ இதை கொஞ்சம் புரிதலுக்கு நம்மளுடைய ஆடியன்ஸ்க்கு கிளாரிஃபை பண்ணுற மாதிரியான விஷயங்களை தான் நான் கேட்க வரேன். என்னன்னா இப்போ இது வாக்கிய கணித அடிப்படையிலான சனி பெயர்ச்சி அந்த பலன்கள். ஸோ அது வந்து இப்போ 2025 போனது திருக்கணித அடிப்படையிலான பலன்களை வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இதை கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணிக்கலாம் நம்ம ஆடியன்ஸ்க்கு. ரொம்ப எளிமையான விஷயம். 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் வந்து சனி பகவான் ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு போவார். அந்த அடிப்படையில் வாக்கிய கணிதப்படி 2023 டிசம்பர் மாதம் பயிற்சியாக இருந்தார். இப்போ 2025 26 வந்துருச்சு, மார்ச் மாதத்தில் பயிற்சி ஆகிறாரு. கணக்கு கரெக்டு தான். ஸோ இது என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, வாக்கியம் ஃபாலோ பண்ணுறவங்க இருக்காங்க, ஜோதிடர்கள் இருக்காங்க, மக்களும் இருக்கிறாங்க. திருக்கணித முறையை ஃபாலோ பண்ணக்கூடிய ஜோதிடர்களும் மக்களும் இருக்காங்க. ரெண்டுக்கும் சின்ன வித்தியாசங்கள் இருக்குதான். ஆனால் என்ன விஷயத்தினால வாக்கியத்தை நம்ம ஃபாலோ பண்ணுறோம், திருக்கோயில்களில் வந்து திருநாளாறுல இப்போதான் வந்து இது இப்போ நடக்கக்கூடிய பேச்சை தான் சனி பேச்சை எடுத்துக்க போகிறாங்க. போன வருடம் நடந்தது அவங்க எடுத்துக்கல. காரணம் என்னென்னா, பாரம்பரிய முறையில் வரக்கூடியவங்க, பாரம்பரியத்தை பின்பற்றி வரக்கூடிய எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அதில் நம்பிக்கை உள்ளவங்க எல்லாருமே வந்து பாரம்பரிய ஜோதிடத்தை வாக்கிய கணிதத்தை எடுத்துக்குவோம். ஸோ இந்த வாக்கிய கணிதம் அப்படின்றது நமக்கு இந்த ஃபார்முலாவை கொடுத்தது சித்தநாதர்கள் கொடுத்த கணிதத்திலேயோ அவங்க கொடுத்த எந்த ஒரு விஷயத்துலையுமே மாறுதல் செய்கிறதுக்கு யாருக்கும் அதிகாரம் இங்கே கிடையாது. அவங்களுக்கு வந்து ஆதியும் தெரியும், அந்தமும் தெரியும். அவங்க எல்லாத்தையும் புரிஞ்சு தான் நமக்கு ஒரு கணக்கீட ஒரு விஷயத்தை நமக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்படின்னும்போது இது வந்து ஜோதிடம் வந்து வெறும் கணக்கு மட்டும் கிடையாது. கணக்கு அடிப்படை கணக்கு தான், ஆனால் கணக்கு மட்டும் ஜோதிடம் கிடையாது, இது ஞானமும் சம்மந்தப்பட்டது. அதனால் ஜோதிட ஞானம் ஒருத்தருக்கு இருக்கணும். அப்போ அந்த ஜோதிட ஞானத்தோட, அந்த தெய்வ பலத்தோட, அந்த சித்தர்கள் கொடுத்த அந்த கணித முறைப்படி அந்த மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கையின் அடிப்படையில் தண்டை தேடி வரக்கூடிய மக்களுக்கு பலன்கள் வந்து ஜோதிடரை நம்ம கொடுக்குறோம்.
ஸோ அந்த அடிப்படையில் சனி பயிற்சியை நாங்கள் ஜோதிடர், அதாவது வாக்கிய கணித ஜோதிடர்களாக நாங்கள் வந்து இப்போ வரக்கூடிய பயிற்சியை தான் சனி பயிற்சியாக எடுத்துக்கிட்டு மக்களுக்கு நாங்கள் அதுக்கான பலன்களை சொல்லிட்டு இருக்கோம். இதே மாதிரி திருக்கணிதத்து மேலே நம்பிக்கை உள்ளவங்களோட நம்பிக்கையை நம்ம தப்பு சொல்லக்கூடாது. அவங்களோட நம்பிக்கையில் அவங்களுக்குன்னு ஒரு தெய்வ பலம், அவங்களுக்குன்னு ஒரு வாக்கு பலம், அவங்களுக்குன்னு ஒரு நம்பிக்கைலாம் இருக்கு இல்லையா? அதன் அடிப்படையில் அவங்களும் மக்களுக்கு நல்லது சொல்லணும்னு நினச்சி அவங்க ஒரு நம்பிக்கையில், அவங்களோட ஒரு கணக்கீட்டில் அவங்க ஒரு பலன்கள் சொல்கிறாங்க. அது அவங்களோட எதை மக்கள் எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ரெண்டையுமே தாராளமாக எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு நீங்கள் மக்களாக நீங்கள் பண்ண வேண்டியது திருக்கணிதம் வாக்கியமான்ற சண்டைக்குள்ளே நீங்கள் வர வேணாம். அது ஜோதிடரோட பிரச்சனை. நாங்கள் அதை பார்த்துக்குறோம். நீங்கள் வந்து உங்களுக்கு நல்ல பலன், சரியான பலன் யார்கிட்ட கிடைச்சாலும் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் அப்படின்றது தான் நாங்கள் சொல்ல வர விஷயம். இதுக்கெல்லாம் தாண்டி ஜோதிடம், இந்த கணிதங்கள், இந்த கணக்கீடுகள் இதெல்லாம் தாண்டி உங்களோட தெய்வ பக்தி உங்களை எப்பயுமே காப்பாற்றும் அப்படின்றத நான் உங்களுக்கு உறுதியாக சொல்லிக்கிறேன். ஓகே. ஆனால் இப்போ என்னன்னா, இப்போ நீங்கள் சொல்லிட்டீங்க திருக்கணிதம்னா திருக்கணிதத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஆமாம், நீங்கள் வாக்கியம் பார்க்குறீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க, எல்லாம் ஒன்று தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. இருந்தாலும் பலன்கள் வந்து முரணாக இருக்குல்லண்ணா. இப்போ வந்து திருக்கணிதம் அடிப்படையில் ஏற்கனவே சொல்லிட்டாங்க, அப்போ ஒரு பலன்கள் சொல்லியிருப்பாங்க. இப்போ வாக்கியம் கணித அடிப்படையில் இப்போ பலன்கள் நீங்கள் சொல்கிறீங்க, இப்போ ஒரு பலன்கள் இருக்கும். ஸோ இந்த பலன்களில் முரண் இருக்கிறதுனால அவங்க கன்ஃபியூஸ் ஆகிறாங்களே, காமனாக ராசி பலன் பார்க்குற ஆடியன்ஸ். ஸோ அவங்களுக்கு கரெக்டாக ஒரு விழிப்பு கொடுங்க. அதுதான் இது வந்து ஜோதிடர்களோட நம்பிக்கை அடிப்படையில் சொல்கிறது தான். ஜோதிடர்களாக, வாக்கிய கணித ஜோதிடர்களாக நாங்கள் வந்து சித்தர்கள் கொடுத்த அவங்க மேலே இருக்கிற நம்பிக்கையில் வரக்கூடிய 2026 மார்ச் மாத சனிப்பயிற்சியை காலமாக எடுத்துக்கிறோம். திருக்கணிதம் அது அதன் மேலே நம்பிக்கை இருக்கவங்க போன வருடமே அதை எடுத்துக்கிட்டாங்க. ஸோ இந்த ஜோதிடர்களோட நம்பிக்கை, அவங்களோட இறை நம்பிக்கை சம்மந்தப்பட்டது, அவங்களுடைய பக்தியை சம்மந்தப்பட்டது, பாரம்பரியத்தின் மேலே அவங்களுக்கு நம்பிக்கை சம்மந்தப்பட்டது. ஸோ அந்த வகையில் இங்கே வந்து எந்த விஷயம் வேலை செய்யும்னு கேட்டிங்கன்னா, ஜோதிடத்தை அதான் திரும்ப நான் தான் உங்களுக்கு அழுத்தமாக சொல்கிறேன், ஜோதிடரோட ஞானம் தான் இங்கே வேலை செய்யும். கணக்கீடுகள் இதனால தான் நான் மக்களுக்கு சொல்றேன், மக்கள் இந்த குழப்பத்துக்குள்ள வர வேணாம். அதனால சுயஜாதகம் முடிவு தான் வந்து இறுதியானதுன்றீங்க. ஆமாம், கண்டிப்பாக கரெக்டாக நீங்கள் சொன்ன விஷயம் அதுதான். சுயஜாதகத்தோடு வரும்போது இப்போ நம்ம பலன் சொல்லுவோம் இல்லையா? பலன் சொல்லும்போது வந்து அவங்களுக்கு வந்து நம்ம சொல்கிறது சரியாக இருக்கும் பட்சத்தில் தாராளமாக எடுத்துக்கலாம். திருக்கணிதப்படி ஒருத்தர் கணிச்சு ஒருத்தவங்க பலன் சொல்கிறாங்கன்னா அதையும் எடுத்துக்கலாம், சரியாக இருந்தால் எடுத்துக்கலாம். மாறுதல் வருது, உங்களுக்கு ஒரு குழப்பம் வருது அப்படின்னா நீங்கள் ரீசெக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேண்ணா. ஃபைனலாக வந்து இப்போ புரிஞ்சிடுச்சுண்ணா. இப்போ இது வந்து எல்லாமே ஒரு பொதுவான பலன்கள் தான். இது வந்து ஒரு இத்தனை பர்சன்டேஜ் தான் இதனுடைய பலன்கள் இருக்கும். ஆனால் சுயஜாதகத்தோட வந்தாங்கன்னா ரொம்பவே சிறப்பாக கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறோம். ஆமாம். ஓகேண்ணா, ரொம்ப நன்றி. நன்றி.